ஹலோ கைஸ், 2026ல் சேல்ஸ்ஃபோர்ஸில் உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? யுவர் இன் தி ரைட் பிளேஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட் இஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ் எப்படி கம்பெனிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டேட்டா எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அது எப்படி கஸ்டமர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஆல்சோ எப்படி கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரீஃபாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா மாதிரியான பிக்கர் கம்பெனிஸ் எப்படி அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுடைய டீல்ஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்படி டெஸ்ட் ட்ரைவ் வர ரெக்வெஸ்ட் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறாங்க, அந்த டீடைல்ஸ் எப்படி அந்த கம்பெனிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் சேல்ஸ்ஃபோர்ஸ் இருக்கு. எப்படின்னு சொல்றேன். லெட்ஸ் சே நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க. நீங்க ஆப்வியஸா உங்களுடைய வெப்சைட்ல போய் செக் பண்ணுவீங்க அண்ட் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. இது மாதிரி இந்த கார் நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த கார் எனக்கு ஓகே, இதுக்கு எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் வேணும் அப்படின்ற டீடைல்ஸை நீங்க கொடுப்பீங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் என்ன ஆகும்னா, பின்னாடி பேக் எண்ட்ல ஒரு லீடுன்னு ஒரு ரெக்கார்டை ஜென்ரேட் ஆகும். மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் ஆர் எந்த பிரான்ச்சுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண நினைக்கிறீங்க, எந்த பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் வேணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ என்ன டேட்ல உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் வேணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அதில் கொடுப்பீங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த ரெக்கார்ட்ல இருக்கு. அந்த ரெக்கார்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏஜென்ட்டுக்கு அசைன் ஆயிடும். ஸோ அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எந்த கார் வேணும், அந்த காரோடைய ஃபுல் ஸ்பெக் என்ன, இதை பத்தி எல்லா டீடைல்ஸும் கொடுப்பாங்க. இன்கேஸ் தேவைப்பட்டா ஒரு விசிட்டும் அவங்க பிரான்ச்சுக்கு வர சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எல்லா டீடைல்ஸும் அதே ரெக்கார்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் வந்து கம்பெனிக்கு இப்போ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து கார் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த கார் எனக்கு ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கிட்ட சொல்லுவாங்க. ஏஜென்ட் அந்த லீடை ஒரு அக்கௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்டுங்கிறது என்னன்னா, இந்த கஸ்டமர் அஃபிஷியலாக அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸ்ல 4-5 கார்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே கான்டாக்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே சைல்டு ரெக்கார்டாக சில கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, லெட்ஸே இந்த கஸ்டமர் வந்து எனக்கு பேமெண்ட் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ண முடியாது, ஐ நீட் லோன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, லோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டாஸ்க் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த லோன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாஸ்க்கு கீழே இந்த கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் என்ன, இந்த கஸ்டமருக்கு எவ்வளோ லோன் நீட் இருக்கு, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் ப்ரொவைட் பண்ணி லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லோன் ப்ராசஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் லோன் டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை அவங்க கம்ப்ளீட்டா பண்ணிடுவாங்க. இந்த எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னன்னா, இந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்றாங்களா இல்லையா, இன்கேஸ் ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால இந்த கஸ்டமர் கார் பர்ச்சேஸ் பண்ணாம போயிடுறாங்க அப்படின்ற நேரத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட ஸ்டேட்டஸை க்ளோஸ் டு லாஸ்ட்னு மாத்திடுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் கார் வாங்க முடியல. இன்னொரு சக்சஸ் சினாரியோ என்னன்னா, இந்த கஸ்டமர் ஸ்டார்ட் பண்ணாங்க, காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ் டு 1 கூட மாற்றிப்பாங்க. ஸோ இது மாதிரி எண்ட் டு எண்ட் ஒரு காரோட கொட்டேஷன் கேட்கறதுல இருந்து அந்த கார் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸையுமே டீட்டெயில்டாக சேல்ஸ்ஃபோர்ஸில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். என்டையர் டீட்டெயில் வந்து கம்பெனிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் கேட்குறாங்க, என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, கம்பெனி சைட்லேருந்து என்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோம், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே சேல்ஸ்ஃபோர்ஸில் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகும். ஸோ இது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு கம்பெனிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ். கார் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அடுத்து கொஞ்ச நாள் டிரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரும்ல. ஸோ அந்த டைமில் கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு, எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அந்த ரெக்வஸ்ட் பின்னாடி ஒரு கேஸாக ஜென்ரேட் ஆகும். இந்த கேஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்க கார் சர்வீஸ் என்னைக்கு புக் பண்ணியிருக்காங்கிறது வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கு, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதில் எவ்வளோ பேமெண்ட் ஆச்சு, எவ்வளோ பேமெண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த கேஸுக்கு கீழே ஒவ்வொரு ரெக்கார்டாக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சு கஸ்டமர் காரோடைய ஸ்டேட்டஸ் என்னவோ அதை கஸ்டமருக்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மெயில்ஸ் இருக்குது, மெசேஜ் போகிற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் இமீடியட்டாக கஸ்டமருக்கு இன்ஃபர்மேஷன் போகிறதுனால கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்குது, அதே நேரத்தில் கஸ்டமருடைய ட்ரஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்பெனிஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவங்க 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, சர்வீஸ் ப்ராசஸ் நல்லா இருக்குது, ஸோ இங்கேயே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் நம்ம சர்வீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஈஸியாக சென்ட் ஆகும். தட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட் திங். சேல்ஸ்ஃபோர்ஸில் நிறைய கிளவுட்ஸ் இருக்குது. சேல்ஸ் கிளவுட், சர்வீஸ் கிளவுட், மார்க்கெட்டிங் கிளவுட், என்டர்பிரைஸ் கிளவுட், இப்போ டேட்டா கிளவுட், இது மாதிரி நிறைய கிளவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் நடக்கிறது வந்து சேல்ஸ் கிளவுடில் நடக்கும். இதே மாதிரி சர்வீஸ்க்கு தேவையான எல்லா ப்ராசஸும் வந்து சர்வீஸ் கிளவுடில் நடக்கும். இப்போ இன்கேஸ் மார்க்கெட்டிங் கிளவுட்னா என்னென்னா, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரன் பண்ணுவாங்க, கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க, இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது, எவ்வளோ பேமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து, இதனால் எவ்வளோ லீட்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு, ஜென்ரேட் ஆன லீட்ஸ்லேருந்து எவ்வளோ கன்வெர்ட் ஆயிருக்கு அக்கௌண்ட்டா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மார்க்கெட்டிங் கிளவுட் வச்சு நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா கிளவுடுன்றது லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா வச்சு எந்த ரீஜனில் இருக்கிற கஸ்டமர்ஸ் அதிகமாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து
நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ரிப்போர்ட்ஸ் மூலியமாகவும் டேஷ்போர்ட் மூலியமாகவும் ஈஸியாக கம்பெனிஸ்னால பார்த்துக்க முடியும். இதனால் அவங்களுடைய கம்பெனிஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுல இந்த டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் கம்பெனிஸ் சிஆர்எம்மில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது சேல்ஸ்ஃபோர்ஸில் என்னென்ன ரோல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின், சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட், கன்சல்டன்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி வேரியஸ் ரோல்ஸ் இருக்குது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இந்த ரோல்ஸ் எல்லாமே வேரி ஆகும். 2026 சேல்ஸ்ஃபோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின் பற்றி படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே கிராஜுவலாக சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிக்கும். அதில் என்னென்ன கற்றுக்குவீங்கன்றத சொல்கிறேன். சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினில் நீங்கள் இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, அது எப்படி இந்த ஸ்டேட்டஸ் மாறுது, இந்த லீட்ஸில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அக்கௌண்ட்டில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கணும், இது மாதிரி பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அட்மின்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் கான்ஃபிகரேஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ கோடிங் பார்ட் வந்து கம்மியாக இருக்கும். சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர்னால் என்னென்னு பார்க்கலாம். சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பரில் கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படும். இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க ப்ராசஸ் இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு டூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்பெனியவே மாற்ற முடியாது. ஸோ ஏதாவது ஒரு கஸ்டமைசேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுறாங்க. சேல்ஸ்ஃபோர்ஸில் அபெக்ஸ்னு ஒரு கோடிங் லாங்குவேஜ் இருக்குது. அண்ட் ஆல்சோ LWC, லைட்னிங் வெப் காம்பனன்ட்ஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. LWC காம்பனன்ட்ஸை வச்சு UI எல்லாத்தையும் பில்டு பண்ணிக்க முடியும். அபெக்ஸை சர்வர் கூட கனெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பேக்எண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் தேவைப்படுற இடத்துல சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் ரோல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதுதான் சேல்ஸ்ஃபோர்ஸ் பற்றின ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.